Hi friends, இன்னைக்கு நம்ம Digitamiltech சேனல்ல ஒரு சூப்பரான மைக் பத்தி பார்க்க போறோம். அந்த மைக் நேம் Boya Mic. ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு அந்த மைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மைக்கோடைய அன்பாக்சிங் அண்டு அந்த மைக் எப்படி ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம Boya Lavalier Microphone பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இதோடைய மாடல் நம்பர் BY-M1. இந்த பாக்ஸுக்கு பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மைக்கை வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன், டிஎஸ்எல்ஆர் கேமரா, அப்புறம் ஆடியோ ரெக்கார்ட், ஸோ எல்லா டிவைஸ்லையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த மைக்கோடைய பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மைக் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சூப்பரான பவுச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே வேறு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுச்சுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது மூலம் நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடாப்டர். அப்புறம் மைக் இருக்குது. ஸோ இந்த காலர் கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் ஷர்ட்டில் கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா காலர் கிளிப் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைக் பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ இதில் ஒரு கண்டென்சர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஒன்று கேமரா மோடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் கேமராவில் ஷூட் பண்ணும்போது கேமரா மோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்சர் பாக்ஸை நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா, நான் ஸ்க்ரூ பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் இதை கழட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பட்டன் டைப் செல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பாக்ஸோடையே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 20 மீட்டர் லாங் வயர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும், மைக் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணி உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மைக்கை ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு ப்ளே ஸ்டோரில் லெக்ஸிஸ் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ நான் மைக்கை வந்து ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஆப் ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஜஸ்ட் வந்து மிடில் ஒரு ரெட் கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் மைக் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது நான் சாம்பிள் ப்ளே பண்ணி காட்டுறேன், சாம்பிள் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம Digitamiltech சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பேசியிருக்கேன். ஸோ இது ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நாய்ஸ் கேன்சல் ஆகி தான் ரெக்கார்ட் ஆகும். ஆல்ரெடி இந்த மைக்கோடைய ஃபீச்சரே அதுதான். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் மைக் ரிமூவ் பண்ணிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம Digitamiltech சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது. நீங்கள் மேலே தெரிகிற 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கார்னரில் இருக்கிறத கிளிக் பண்ண உடனே எஃபெக்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், டைரெக்டாக அப்ளை மட்டும் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக
உங்கள் வாய்ஸில் இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் இன்னும் கொஞ்சம் கேன்சல் ஆயிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டிஜிடமில்டெக் சேனல். உங்களுக்கு ஈஸியாகவே இது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்கோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மைக் உங்களுக்கு தேவைப்படும்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.